ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தமான ஒரு வீடியோ தான். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுக்கான சட்டமன்ற தொகுதியை வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேறு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டிருக்கனால அந்த ஊருக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீடு வந்து காலி பண்ணி போவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி, அதாவது அம்மா வீட்டிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறனால வந்து பார்த்திங்கன்னா தொகுதி வந்து மாற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் வந்து எல்லாருமே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொகுதியை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, அதுவும் ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அண்டு லேப்டாப் மூலியமாகவே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயும் நெட் சென்டர் அண்ட் இ-சேவை மையம் போயிட்டு நீங்கள் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய தொகுதியை வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா nvsb.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குற இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அண்டு ரெஜிஸ்டர் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வெப்சைட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் ரெஜிஸ்டர் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வந்து எப்படி அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நம்மளுடைய சேனல் வந்து பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அது வந்து வெரி சிம்பிள் தான். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வந்து என்னுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து உள்ளே கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன், அதாவது அனதர் பிளேஸ் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய தொகுதியை. அதனால் அந்த 2வது ஆப்ஷன் அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் அண்டு பிலோ டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸு இல்லை உங்களுடைய சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு பண்ண போகிறதா இருந்தால் ஃபேமிலி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதிக்கு உள்ளே நீங்கள் வந்து அவுட் சைடில் வந்து வெளியில் போகிறீங்களா, இல்லை உங்கள் தொகுதிக்கு உள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து மாற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி வந்து வேறு, ஆனால் நான் வந்து வேறு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற போகிறேன். அதனால் அவுட் சைடு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் இருக்கும் டிஃபால்ட்டாக, நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இங்கிலீஷ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6ல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாடுங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். டிஸ்ட்ரிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதி வந்து எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து திருவாடானைங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்களா, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டாச்சு, ஷிஃப்ட் ஃப்ரம் அனதர் தொகுதின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதாவது மெண்டாரிட்டி, அதாவது இந்த ஸ்டார் போட்டிருக்க சிம்பிள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய பேர், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து பேர் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க.
இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி தமிழ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய சர்நேமு, உங்களுடைய ரிலேஷன் டைப் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இது வந்து யாருங்கிறத வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதர்னா ஃபாதர் கொடுத்துக்கோங்க. மதர்னா மதர் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய ஏஜ் வந்து எதுவோ அதுபடி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹவுஸ் நம்பரு, உங்களுடைய ஏரியா, லொக்கேஷன், வில்லேஜ் ஆர் டவுனு, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பின்கோடு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேமாக இருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம்ங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்யூ பண்ணியிருப்பாங்களே எபிக் நம்பர், அதை வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆப்ஷன் தான். என்ட்ரு பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அந்த ட்ராக்கிங் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஸ்கூல் டிசி இல்லைனா மார்க் ஷீட் இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்லேயே இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், மார்க் ஷீட்டில் கொடுத்துக்கலாம், பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க. அதுவும் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸு அந்த ஆர்டர் காப்பி, இல்லை ரெண்ட் அக்ரிமெண்ட் எதாக இருந்தாலும் ஓகே தான். எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து சேஞ்சஸ் மாற போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அதாவது இந்த தொகுதியிலேருந்து அந்த தொகுதிக்கு நான் வந்து மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ புதுசாக உள்ள அட்ரஸ் வந்து இதில் இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷா கோட் இருக்கும். அந்த கேப்ஷா கோட் வந்து கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைரியிலையோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கான ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஐடி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் நிலவரத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். உங்களுடைய தொகுதி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயும் வெளியே போய் நின்று அலையணும், இல்லை லைனில் நிற்கணும், க்யூவில் நிற்கணுங்கிறது அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தப்போ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். கவனமாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண வந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய வேலைவாய்ப்பு தகவல், அதாவது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் வேலைவாய்ப்பு தகவல் எல்லாமே அந்த குரூப்பில் தான் சென்ட் பண்ணிட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.